ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர்எம்எஸ் வியூஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லோரும் ரொம்ப நாள் கழித்து பார்க்குறதுனால எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தர்காவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன சிறப்பு, இங்கே யார் அடங்கியிருக்காங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் பொண்ணான கையால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற எல்லா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடர்ந்து வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வந்து பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்தில் வந்து இருக்கக்கூடிய ஒரு தர்காவுக்கு தான் வந்திருக்கோம். இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நடந்து போய்கிட்டுருக்கோம். இங்கேருந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 2 கிலோமீட்டர் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ வரும்போது நாங்கள் நடந்து போனோம், எங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஸோ நீங்கள் தனியாக இல்லை ஃபேமிலியாக வந்தாலும் இங்கே போகிறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது வாகனத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாங்க. 2 வீலர் இல்லை 4 வீலர் அந்த மாதிரி தான் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், பெட்டராக போயிட்டு வர்றதுக்கு. ஸோ இப்போ இங்கே இந்த தர்காவுடைய சிறப்பு, ஸோ இது இங்கே யார் அடங்கியிருக்கா அப்படின்றதையும் வந்து பார்க்கலாம். இங்கே அடங்கியிருக்கக்கூடிய இந்த தர்காவில் அடங்கியிருக்கக்கூடிய நபருடைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இல்மி யாசின் சாஹித் அப்படின்னு சொல்கிறாங்க. இதான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பேர். அவர்களுக்கு இந்த பேர் மட்டும் இல்லாமல் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புகழ்பெற்ற பேரும் இருக்குது. அது என்ன பேர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சீனியப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய புகழ்பெற்ற பேராக வந்து பார்த்திங்கன்னா அமைஞ்சிருக்கு. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்மே யாசின் சாஹித் அப்படின்னு சொல்கிறத விட சீனியப்பா அப்படின்னு சொன்னால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சீனியப்பா தர்கா தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேர் வந்து பார்த்திங்கன்னா வரும்போது உங்களை அந்த என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் வந்து போட்டிருந்துச்சு சீனியப்பா தர்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையில் அமைஞ்சிருக்கிறதுனால வரக்கூடியவர்களுக்கு இங்கே சுற்றுலா தலத்துக்கு வரக்கூடியவங்களுக்கு இந்த தர்காவை பார்க்க வரவங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனுபவத்தையும் ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சியும் கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க. இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையை ஒட்டி அமைஞ்சிருக்கிறதுனால இந்த தர்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலுடைய அருள் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த தர்காவுடைய தனி சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த தர்காவும் இது சுற்றி இருக்க சுற்றுப்புறமும் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலும் அங்கே இருக்கக்கூடிய அந்த நீல வானமும் வந்து பார்த்திங்கன்னா அது மட்டும் இல்லாமல் ஒரு அமைதியாக வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். இது மூணும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய அருள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. கடற்கரை அருகிலே அமைஞ்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கும். இந்த தர்கா வந்து ரொம்ப சக்தி நிறைஞ்சது அப்படின்னாலும் இங்கே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. இந்த தர்காவுக்கு போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா காலையில் மாலையில் வந்து பார்த்திங்கன்னா போனால் நல்லாயிருக்கும். சூரியன் உதயமான நேரத்தில் சூரியன் அஸ்தமான நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தர்காவுக்கு நம்ம போனோம் அப்படின்னா இந்த தர்காவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நேரத்தில் போனோம் அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படின்னு இங்கே இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுகிறது. அதே மாதிரி இங்கே வெளியேருந்து வரக்கூடிய மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வாகனங்கள் நிறுத்துறதுக்கான இடமும் வந்து பார்த்திங்கன்னா இங்கேயே இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த தர்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் வேணால் போகலாம் வரலாம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு போனீங்க அப்படின்னா ராமநாதபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த தர்காவை வந்து பார்த்திங்கன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நிச்சயமாக சீனியப்பா அப்படின்னு கேட்டாலே இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. அதாவது ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. இந்த தர்கா வந்து பார்த்திங்கன்னா கடற்கரை பக்கத்தில் அமைஞ்சிருக்கிறதுனால ஸோ இந்த தர்கா வந்து கடலுடைய அருளை பெற்றது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறாங்க அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கள். முன்னொரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போரில் வீரமரணம் அடைஞ்சிருக்கலாம், அல்லது இங்கே இஸ்லாத்தை தீன பரப்ப வந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இவர் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷஹீதில் மௌத்தாக்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கவங்களால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. மனதுக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை இல்லை மனசில் சங்கடங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தர்காக்கெல்லாம் போயிட்டு வந்தால் ஒரு நிம்மதி கிடைக்கிது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களால் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. நீங்கள் கண்டிப்பாக போனீங்க அப்படின்னா இந்த சீனியப்பா தர்காவுக்கு வந்து போயிட்டு வாங்க. அருகிலே வந்து பார்த்திங்கன்னா கடல் அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வெளியே வந்தோம் அப்படின்னா இந்த கடலையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கலாம். கடலுடைய தோற்றமும் வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அழகாகவும் இருக்கும். ஸோ போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த தர்காவுக்கு போயிட்டு ஸோ அப்படியே வந்து கடல்லையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு உங்கள் டைம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான். தர்கா அங்கே இருக்குது அப்படின்னா தர்காவிலேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான்.
இது வந்து பார்த்திங்கன்னா தர்காவுடைய கொடி கம்பம் வந்து பார்த்திங்கன்னா கடல் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பக்கத்துலேயே அமைச்சிருக்காங்க. கொடி கம்பம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. தர்கா வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இருக்குது. ஸோ இங்கே தர்கா இருக்குது. கொடி கம்பம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடலில் அமைச்சிருக்காங்க. ஸோ கடல் மூலியமாக பயணம் பண்ணி வந்திருக்கலாம் இவர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்படுது. ஒரு காலத்தில் வாழ்ந்த ஒரு நபராகவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே இருக்கவங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிய போகுது. இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், ராமநாதபுரம்லாம் போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி அங்கே இருக்கக்கூடிய நிறைய தர்கா இருக்குது. நான் முதல்ல சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆபில் காபில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி இருக்குது. அப்புறம் அங்கேயே அப்துல் கலாமுடைய வீடு, நினைவிடம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சுற்றுத்தலம் வந்து பார்த்திங்கன்னா தனுஷ்கோடியில், ராமேஸ்வரத்தில் இருக்குது. போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. இதே மாதிரி இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கலாம். பாய். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.